உங்களோட ஃப்ரெண்ட் தோழின்னு சொல்லலாம் ரம்யா ஜோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. பாக்குறீங்களா முதல்ல பிக் பாஸ்? பிக் பாஸ் கொஞ்ச நாளா பாத்துட்டு இருந்தேன். இப்ப எனக்கு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே. ஏன் என்னாச்சு? இப்போ கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. ஓகே. ஏதாவது பர்ட்டிகுலரா ஏதாவது காரணம் இருக்கா பிடிக்காம இருக்கிறது? பிடிக்கலன்னா எனக்கு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் இல்லையா? இப்ப நெறைய பிக் பாஸ் பத்தி நெறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ம், ம். இந்த மாரி இருக்கு, நல்லா இல்ல. பிக் பாஸ் சீசன் 9 நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ நானும் பாத்துட்டு தான் இருந்தேன். ரம்யா அக்கா உள்ள இருக்காங்க. அப்புறம் பார்வதி அக்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆயி போனது. அப்சரா. அப்சரா. ம், ம். அப்புறம் அவங்க இருக்கும்போது நான் பாத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து அதுக்காகவே டைம் எடுத்து நான் பிக் பாஸ் பாத்துட்டு இருப்பேன். இப்போ வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே. ம். இப்போ உங்களோட நெறைய நெருங்கிய நபர்கள் உள்ள போயிருக்காங்கன்னு சொன்னீங்க. முதல்ல ரம்யாவ பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ரம்யாவோட கேம் பிளே எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் பாத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு உள்ள போகும்போது அவங்க உள்ள போறாங்கன்றது விஷயம் தெரியுமா? தெரியும். ரம்யா அக்கா போகும்போது ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணாங்க. ம். செலக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்டயோ அப்புறம் எங்க ஓனர்கிட்டயும் சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள போறதுக்கு விருப்பமே இல்ல. ம். எங்க அக்கா அவங்க வந்து ப்ராப்ளம் பண்றாங்க. வேணாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ம். நானும் எங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க கிட்ட சொன்னது என்னன்னா, கண்டிப்பா இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நீங்க போகணும். ம். ஆ ஏன்னா யாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சு நான் நெறைய ஏங்கியிருக்கேன். எனக்கு பிக் பாஸ்குள்ள போகணும். ஆ அதுக்குள்ள போய் விளையாடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா ரம்யா அக்காக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்குங்கும்போது, நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு கிடைக்காத வாய்ப்பு அக்காவுக்கு கிடைச்சிருக்கும்போது, நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க அக்கா. அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நெறைய அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு, அதுக்கப்புறம் ஓகே பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே. டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் உள்ள ம். போனாங்க.